ஓம் சத்குருவே சரணம். ஆதியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது, இந்த கல்வியில் சிறக்க, கல்வியில் நல்ல ஒரு உயர்நிலை அடையிறதுக்கு, ஒரு கல்வியில் தடை ஏற்படாமல் இருப்பதற்கும் ஒரு அற்புதமான நேரம் அது. அந்த நேரத்தோட சில குறிப்புகள் அதை மட்டும் இப்போ குருவருளால் உங்களுக்கு சொல்கிறோம். அது எப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஜூன் 17 புதன்கிழமை அன்றைக்கி காலையில் 6 to 7 கிட்டத்தட்ட சூரிய உதயத்திற்கு ஏற்ப அது ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும் வச்சிங்களேன். நீங்கள் 6 to 7ன்ட்டு எடுத்துங்க. அந்த நேரத்தில் ஹயக்ரீவர் சரஸ்வதிக்கு ஏதேனும் ஒரு உங்களால் முடிஞ்ச பூஜைகள் பண்ணுங்க. குறிப்பாக சந்தனம் அரைச்சி வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய அனுகிரகம். சரி, எங்கள்கிட்ட ஹயக்ரீவர் சரஸ்வதிலாம் இல்லைப்பா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா படிக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த ஹயக்ரீவர் படமும் சரஸ்வதி படமும் முக்கியமான ஒன்று. சரி, தற்போதைக்கு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, ஹயக்ரீவர் சரஸ்வதியோட ஸ்லோகங்களை நிறைய சொல்லுங்கள் அந்த குழந்தைங்கள. ஒரு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை அறையில். அப்புறம் இந்த சகலகலாவல்லி மாலை அப்படின்ட்டு ஒரு அற்புதமான வித்யா அனுக்கிரகம் நிறைஞ்ச ஒரு துதி தமிழில் தான் இருக்கும் அது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பெரியவங்களாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் இன்னும் நல்லா அறிவு விருத்தி வேணும்னா அந்த மேதா சூக்தன்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். அந்த 1 hour எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வித்யா ரெலிவெண்ட்டாக, அதாவது கல்வி சம்பந்தமான பூஜைகள்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுருங்க. என்னடா இப்படி சொல்கிறானேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு அற்புதமான டைமிங் அது. அது ஒரு எக்ஸாக்டாக கொஞ்சம் தான் இருக்குது வச்சிங்களேன். ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த புனர்பூசம் பொதுவாகவே ஒரு நல்ல அறிவை மேம்படுத்தி தரக்கூடிய திருநக்ஷத்திரம். அது புதன்கிழமையோடு சேர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த புதன்கிழமையோட புனர்பூசம் எப்போயாவது அடிக்கடிக்கு சேர்ந்துடும் வச்சிங்களேன். பட் ஆனால் இப்போதைக்கு ஏன் இதுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இந்த 1 மணி நேரம் இப்படியெல்லாம் ஒரு ரொம்ப பீடிகை இதெல்லாம் போட்டுன்னு இருக்கோன்னா, இப்போ கிரக சஞ்சாரம் படி புத பகவான் அதி அற்புதமாக ஒரு ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு இங்கே மிதுனத்தில். ஸோ இந்த சமயத்தில் நாம் இந்த மாதிரி ஹயக்ரீவர் சரஸ்வதி பூஜை, வித்யா ரெலிவெண்ட்டாக பூஜை எல்லாம் பண்ணுறோம் வச்சிங்களேன், மிகுந்த பலாபலன்கள் உண்டு. ஏன்னா அந்த கிழமைக்குரிய அதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய வேலையில் புனர்பூசம் புதன்கிழமை இதெல்லாம் சேருவானா கண்டிப்பாக ரேரான ஒரு காம்பினேஷன் தான் அது. அதுலேயும் அந்த புத பகவான் அன்றைக்கே புனர்பூசத்தோட 3ஆம் பாதத்துக்கு போயிடுவார். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஒரு 3ஆம் பாதத்தோட ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த புத பகவான் வர்க்கோத்தமம் அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சிருவார். இந்த வர்க்கோத்தமம்னா அப்படி என்ன அப்படி பார்க்குறீங்களா, ராசி நவாம்சம்ன்ட்டு 2 கட்டம் இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும். அந்த ராசிலேயும் நவாம்சத்துலேயும் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதான் வர்க்கோத்தமம். அப்படி ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்குன்னா அதோட விஷயம் என்ன சொல்ல வருது அப்படி பார்த்தாச்சுன்னா, உறுதியாக, நிலையாக, ஸ்திரமாக, அதாவது கடைசி வரைக்கும் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ண போதுன்னா அது வர்க்கோத்தமம் அடைஞ்ச கிரகம் பண்ணும். ஸோ அப்போ ஒரு புத பகவான்ற ஒரு யார் பார்த்தாச்சுன்னா கல்விக்கு அதிபதி. அவர் வர்க்கோத்தமம் அடைஞ்ச அந்த வேலையில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரவு மாலையில் தான் அந்த 3ஆம் பாதத்துக்கு போகிறதா இருந்தாலும் 12 மணி நேரத்துக்கு முன்கூட்டியே அதோட பலன்கள் கிடச்சிரும், எப்பொழுதுமே ஒரு கிரகத்தோட பாத பயிற்சிக்கு முன்னாடி. ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா கூட நீங்கள் காலையில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறச்சே உங்களுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம்னா, இந்த கல்வியில் ஒரு ஸ்திரத்தன்மையோட, அதாவது கொஞ்ச நாள் நல்லா படிச்சுட்டு திடீர்னு படிப்பு சரியாக ஏறாமல் போகிறது, இல்லை படிப்பில் கவனம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். 1. 2வது இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நாம் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், குறிப்பாக பெற்றவங்க ஞாபகம் வச்சுக்கணும். கல்வி எப்படின்னா, கற்க கசடற கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, அதை கசடர கற்கணுன்ட்டு தான் வள்ளுவ பெருமான் சொல்கிறார் இல்லையா. அது என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, வெறும் பிழைப்பு கல்விக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. நடுவில் அவ்வப்போது சில நல்ல விஷயங்களும், அதுவும் ஒரு கல்வி தான் அது.
அது யாரும் சொல்லி தரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, பெத்தவங்களே அவ்வப்போது சில விஷயங்களெல்லாம் அந்த குழந்தைங்க மனசுல போட்டு வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா, அப்போ அடியன் படிக்கிற சமயத்துலலாம் காலத்தில பார்த்துட்டிங்கன்னா, அந்த பாட புத்தகத்தில நெறைய தாய்மான சுவாமிகளோட பாடல்கள், அப்புறம் நெறைய ஒரு மகான்களோட பாடல்கள்லாம் நெறைய இருந்தது. ஈவன் ஒரு பெரிய விஷயம், அன்னைக்கு படிச்ச அந்த பாடல்கள்லாம் இன்னமும் மனசுல வந்து அப்படியே இருக்கும். அது ஒரு பசுமரத்தாணி போல சொல்றாங்க பாருங்க. அந்த மாரி அந்த தாய்மான சுவாமிகள் பாடல்கள்லாம் அப்போ படிச்சது இப்பவும் ஞாபகம் இருக்குன்னா, அப்போ பார்த்துங்கோ இந்த கல்வியில் வந்து நம்ம வெறும் படிப்பு வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த ஒரு டாக்டர் ஆயிடு எப்படியாவது, எப்படியாவது இன்ஜினியர் ஆயிடு, எப்படியாவது ஐடில போய் லட்ச லட்சமா சம்பாரி. இதெல்லாம் தேவை தான். ஆனா இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நமக்குன்ட்டு ஒரு தர்மம் இருக்கு. அதாவது இந்த மனு தர்மம் மாரி வச்சுங்களேன். எப்படி நடந்துக்கணும்? பெத்தவங்க கிட்ட எப்படி இருந்துக்கணும்? மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்? இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களையும் அவ்வப்போது ஒரு புராணம் மூலியமா ஏதேனும் ஒரு விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டான்ட்டு சொல்லியிருக்காங்க வச்சுங்களேன், அவ்வை பிராட்டி. அதுலயும் நீங்க பாருங்களேன், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டான்ட்டுலாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு பசங்க கொஞ்சம் பெருசான பிறகு நெறைய பேர் மறந்துடுறானுங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் ஆவக்கூடாதுன்றதுக்கு தான் சின்ன வயசுல இந்த கல்வியோடு சேர்ந்து அறக்கல்வின்ட்டு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் அவ்வப்போது 1, 2 ஏதாவது ஒரு நீதி கதைகளோ ஏதோ ஒன்று சம்திங். எப்பா டைமே கிடையாதுப்பா, இப்போ பசங்க படிக்கிறதுக்கே டைம் கிடையாது. இதெல்லாம் சொல்லினா அவனுங்க போர் அடிச்சிடுமான்னு நினைக்காதீங்க. என்ன வேணா ஆயிட்டு போட்டோம். ஆனால் ஒரு நல்ல விஷயங்கள அவ்வப்போது வந்து பெத்தவங்களோட இதை ஒரு கடமையாக எடுத்துங்க. ஒரு நல்ல விஷயங்கள கண்டிப்பாக அது பெண் குழந்தைங்களா இருந்தால் அந்த பஞ்சகன்யாவோட மகத்துவம், அவங்கெல்லாம் எப்படி மகா பதிவிரதைன்ட்டு கிருஷ்ண பரமாத்மா எடுத்து சொன்னார். ஏதோ முதல்ல ஃபஸ்ட் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. தெரிஞ்சு வச்சுட்டு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வப்போது ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லி தரச்சே அதுவும் ஒரு வகையான கல்வி தான். ஸோ இந்த கல்வி என்னென்னா இது மிகச்சிறந்த ஒழுக்க கல்வியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் அவங்க நாளைக்கு படித்து பெரிய ஆளாக ஆகி நிறைய சம்பாத்தியம் பண்ணுறச்சே அந்த தர்ம சிந்தனையோடு இருந்து அவங்க வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் நம்ம பண்ணக்கூடிய பூஜையோட பலன்கள் மிகப்பெரிய அனுகிரகம். குறிப்பாக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது மிகப்பெரிய உதவி பண்ணும் அந்த 1 மணி நேரம். அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி அதுதான் ஒரு என்ன கல்வி வந்து ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்கணும். +2லேயே நின்றுட்டான், இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டான், இப்படி எதுவுமே வரக்கூடாது. கல்வியில் நல்ல உறுதியாக ஒரு ஏதேனும் ஒன்று நல்லபடியாக படித்து முடித்தான் அப்படின்றதுக்கு நாளைய இந்த நேரமானது மிகப்பெரிய அனுகிரகம். ஏன்னா புத பகவான் வர்க்கோத்தம காலத்தில் புதன்கிழமையும் புனர்பூசமும் வரும் பொழுது அந்த நேரத்தை யாருமே நிச்சயமாக தவற விடாதீங்க. ஓம்.